விரைவில் கொங்கு மண்டலத்தை விட்டு வெளியேறுகிறேன். நன்றி, வணக்கம். அப்போ ஒரு ஒரு மனிதன் உயிரோடு இருந்தானா கூட அவங்ககிட்ட கூட எம்ஜிஆர்னு கேட்டால் எம்ஜிஆர்னா யாருன்னு சொல்லுவான். முதல்ல வந்து நீங்கள் அரசியலுக்கு வந்துடுறீங்க, உங்களோட வரவு நல்வரவாகணும். இல்லை எதுக்காக நீங்கள் வந்து எம்ஜிஆரை வந்து மதிக்க மாட்டேன், இது பண்ண மாட்டேன். அவர் இருக்கும்போது அந்த 2 மிகப்பெரிய ஆளுங்களுக்கு பயந்துக்கிட்டு நீங்கள் அரசியல் சினிமா நடிகர்கள்லாம் வாய் மூடிக்கிட்டு இருந்த மாதிரி இப்பயும் வாய் மூடிக்கிட்டு இருக்காதீங்க. என்ன, தயவுசெய்து விஜயோட பற்றின நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் வெளில கொண்டு வாங்க. கெட்ட விஷயங்களாக இருந்தாலும் வெளில கொண்டு வாங்க. கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவருக்கு செய்த தவறை வந்து தம்பி விஜய்க்கு செய்திடாதீங்க. யாராவது ஒரு நடிகரை வந்து அவங்க வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவனா உருவாக்கணும்னு சத்தியம் செஞ்சுட்டு அந்த கட்சியை ஆரம்பிச்சு தான் என்னன்னு தெரியல. அரசியல்னாலே வெறுத்து ஒரு மாதிரி ஒதுங்கி உக்காந்துருக்கிற வந்து நான் வந்து மிகப்பெரிய புரட்சி தலைவரோட அபிமானி. நான் 2 பேரோட கால் தூசியுமே நீங்கள் சமமாக மாட்டீங்க. வணக்கம், நான் உங்கள் பெயர் சிங்காரவேலு பாலவன். மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கிறோம். இந்த காணொலியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து விஜய் அரசியலுக்கு வராரு. ஆண்டிமுத்து ராசா புரட்சி தலைவரை கேவலமாக பேசியிருக்கிறாரு. இதை 2 பற்றி பார்க்கறதுக்கு முன்னே ஒரு சின்ன ஒரு தண்ணீர் விளக்கம் ஒன்று கொடுத்துட்றேன். கொங்கு மண்டலத்தில் நான் இருந்தால் சில தொழில்கள் பாதிக்கும் என்று ஒரு சிலர் கருதுவதால் கொங்கு மண்டலத்தை விட்டு வெளியேறுகிறேன். கொங்கு மண்டலம்னா சேலம், ஈரோடு, நாமக்கல், திருச்செங்கோடு, திருப்பூர், கோவை, பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை, பல்லடம் அனைத்தையும் விட்டு வெளியேறுகிறேன். என்னுடைய வழக்கு சம்பந்தமாகவும் ஏதாவது திருமண நிகழ்ச்சிகள், தவிர்க்க முடியாத நிகழ்ச்சிகள் ஏதாவது இருந்தால் அதுக்கு கலந்துக்குவேன். அதேபோல் கோவையில் வந்து ஒரு வழக்கு ஒன்று பெட்டிங்கில் இருக்குது, அதுக்கு வருவோம் போகலாம். மற்றபடி வந்து கோவை மண்டலத்தை விட்டு, அதாவது மன்னிக்கணும், கொங்கு மண்டலத்தை விட்டு மொத்தமாக வெளியேறுகிறேன். அடுத்து வேறு எங்கன்னா ஒரு மண்டலத்துக்கு வரேன். ஏன்னா நம்மளால் ஒரு சில தொழில் கட்டுறத மாதிரி ஒரு சில ஏன் நிறைய பேர் வாயில் விழுவணும் நம்ம தேவையில்லாத. ஏன்னா ஒரு சிலருக்கு சட்டம் படித்தவங்க பேசுகிறாங்க, பணபலம் உள்ளவங்க பேசுகிறாங்க. நம்மக்கிட்ட கொஞ்சம் ஆள் பலம் மட்டும்தான் இருக்குது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா பணபலமும் சட்டபலமும் மற்றபடி எந்த விதமான இது கிடையாது. ஆள் பலம்னா கூட வந்து பெருசாக பார்த்திங்கன்னா ரவுடிஸு அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க. இந்த ஆன்மீக வழியில் போகிறவங்க, அந்த பழைய எம்ஜிஆர் ரசிகர்கள், என்ன இந்த மாதிரி ஒரு என் ஏஜ் குரூப் தான், என் ஏஜ் குரூப். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்கள் என்கிட்ட தெரிஞ்சுக்கிறதுக்கு வரவங்க என்னுடைய நண்பர்கள். எல்லா துறையில் இருந்துமே வந்து கற்றுக்கிட்டு போகிறதுக்கு வருவாங்க. அது எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிக் கொடுப்பேன். எதுக்கும் காசு வாங்குறதெல்லாம் கிடையாது, சும்மா ஃப்ரீயாக சொல்லித்தரது தான். என்னோடய அறிவு நான் இறந்த பின்னாடி யாரையும் யூஸ் ஆக போகிறதில்ல. அதனால் நான் உயிரோடு இருக்கும்போதே 10 பேருக்கு யூஸ் ஆகட்டுன்ட்டு எனக்கு தெரிந்த விஷயங்கள் நிறையா சொல்லித்தருவேன். சொல்லித்தரதுக்கு முன்னே அவங்கள கொஞ்சம் நிறைய சோதிப்பேன். அது 6 மாதமும் ஆகலாம், 1 வருஷமும் ஆகலாம். இல்லை, ஏன்னா நாளைக்கு இன்றைக்கி நான் எப்படி எல்லாத்தையும் ஃப்ரீயாக சொல்லிக் கொடுத்து பணம் காசுன்ற ஒரு இதுக்கு வந்து அடிமையாகாத, ஒரு இதுக்கு இருக்கும் இது இல்லாத, எனக்கு தேவை போச்சா மீதி இருக்கிற 4 பேருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய மக்களை மட்டுமே தேர்ந்தெடுப்பேன். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னு வச்சுங்க, வாயிலே வடை சுட்டுக்கிட்டு அப்படின்னு அதை பண்ணி சொல்லிட்டு சுயநலத்துக்காகவே என் கூட சுற்றுறவங்க நான் வந்து கண்டுக்கவே மாட்டேன். கடைசியில் அவங்கெல்லாம் என் முதுகில் குத்துறதும் உண்டு. அப்படி முதுகில் குத்திய இது தான் இப்போ வந்து நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. அதை விட்டுருவோம். ஆண்டிமுத்து ராசா அவர்களுக்கு, ஆண்டிமுத்து ராசா உங்களுக்கு என்ன பிரச்சனைங்க? அவங்களுக்கு நான் தெரியாமல் தான் கேட்குறேன். எதுக்குங்க வந்து ஏதாவது பேசணுன்னு, இல்லை உங்களை பற்றி நான் எந்த விதமான செய்திகளும் வந்து அந்தளவுக்கு பரபரப்பாக பேசப்படலான்ற காரணத்துக்காகவா, இல்லை எதுக்காக நீங்கள் வந்து எம்ஜிஆரை வந்து மதிக்க மாட்டேன், இது பண்ண மாட்டேன்? அதாவது நீ ஒரு ஆள் மதிக்கணுன்றதுக்காக வந்து இன்றைக்கி அவருக்கு எந்த பேரும் போகணும் இல்லாத இருக்குது. இன்றைக்கி வரைக்கும் எம்ஜிஆர் பேரை வச்சுக்கிட்டு தான் எல்லா கட்சியும் அரசியல் பண்ணுது. அது நல்லா தெரிஞ்சுங்க. நீங்கள் மினிஸ்டராக இருங்க, யாரை வேணால் நீங்கள் எப்படி வேணால் இருந்துட்டுப்போங்க. நீங்கள் ஒரு ஆளுங்கட்சியினோட மிக முக்கிய நபராக கூட இருங்க. ஏங்க உங்கள் தலைவரே பேசுகிறதில்ல. கலைஞர் ஐயா அவர்களே பேசுறதுக்கு கொஞ்சம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா இலைமறைவு காய்மறைவாலாம் புரட்சி தலைவர் திட்டிருப்பார்.
அவங்க 2 பேர் அவங்க 2 பேர் திட்டிக்கிட்டாங்க, பேசிக்கிட்டாங்கன்னா, அவங்க மிகப்பெரிய ஆளுமைகள். அவங்களோட இதெல்லாம் வந்து இதுன்னு அவங்க 2 பேரோட கால் தூசியுமே நீங்க சமமாக மாட்டீங்க. ஆண்டி முத்துராசு அவர்களே, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கால் தூசுக்கோ, இல்ல கலைஞர் கால் தூசுக்கோ நீங்க தூசு கூட நீங்க இணையாகாத ஒரு ஆளு. எதை வச்சு நீங்கள் வந்து புரட்சித் தலைவர் வந்து எம்ஜிஆர் வந்து அப்படி பேசுறீங்க? நீ ஒரு சிலர் சொல்லுவாங்க, இந்த ஆள் சித்தர் யோ யார் சித்தர் சாமியார்னு சொல்லி எனக்கு பட்டம் கட்டுது. அவன் தேவைக்கு என்னை வந்து கொண்டு போய் ஒரு இடத்துல உட்கார வைக்கிறதுக்கு சித்தர் சாமியார்னு ஊர் புறம் சொல்லி தெரியும். அதான் நான் சித்தரும் கிடையாது, சாமியாரும் கிடையாது. முதல் வந்து நான் வந்து மிகப்பெரிய புரட்சித் தலைவரோட அபிமானி. நான் புரட்சித் தலைவர் வீட்டில் என்றைக்கு ஒரு வேளை சாப்பிட்டேனோ, ஒரே ஒரு வேளை சாப்பிட்ருக்குறேன். சாப்பிட்டேன்னா அன்னையிலேருந்து எம்ஜிஆர்னால் எனக்கு வந்து இன்றைக்கி நான் நிறுத்தாமல் 10 பேருக்கு சோறு போட்டுக்கிட்டே இருக்கிறேன்னா காரணம் வந்து அந்த எம்ஜிஆர் வீட்டில் சாப்பிட்ட சாப்பாடு வந்து எனக்கு வேலை செய்தோன்னோ தெரியல எனக்கு. இன்றைக்கும் என்னை தேடி வரவங்களுக்கோ இல்லை யார் பசின்றவங்களும் சாப்பாடு செய்து கொண்டு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறேன் நான். சும்மா வாய் வார்த்தைக்கு நான் கிடையாது. இன்றைக்கும் வந்து என்னால் முடிஞ்சதை மாற்றுத்திறனாளி எல்லாத்துக்கும் எனக்கு எனக்கு தேவை. எனக்கு மிச்சமாக ஒரு 10,000 இருந்ததுன்னா கூட அது உடனடியாக மனசு மாறிடும். கையிலேயே வச்சுருந்தாலும் மனசு மாறிடும். உடனடியாக அது பொருள் எதனா ஒன்று வாங்கி கொடுத்துருவேன். கையில் வச்சுருக்க மாட்டேன். ஏன்னா அதனால தான் ரோட்டில் படுத்து தூங்குறது, பெட்ரோல் பங்கில் படுத்து தூங்குறது, போகிற போக்கில் தூங்குறது. மடியில் கனம் இல்லையா, எங்கே வேணால் படுத்து தூங்கலாம். ஏன்னா நீங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா கோடி கோடியாக சேர்த்துட்டீங்க, ஏகப்பட்டது கொள்ளடிச்சிருக்கிறீங்க. ஆனால் அடுத்தவனுக்கு வந்து மனசு வந்து யாருக்கும் எதுவும் செய்ய மாட்டீங்க. ஆனால் அந்த தலைவன் வந்து இறக்கும்போது தன்னுடைய அனைத்து சொத்துக்களையும் என் அண்ணன் பையன் இல்லை, அவரோட அவங்க அண்ணன் பேரன் பிருத்திவிராஜ் நடிகரும் மலையாள இயக்குனரும் ஆனால் பிருத்திவிராஜ் இல்லை, அவரும் எம்ஜிஆரோட பேரன் தானே. அவங்க அண்ணன் பையனோட வாரிசு தானே வரலாம். ஏன் அவங்களுக்குலாம் அவர் கொடுத்துட்டு போயிருக்கலாமே. அப்புன்னு ஒரு பையனை வளர்த்து அவருக்கு கொடுத்துருக்கலாமே. எல்லாத்தையும் எடுத்து எதுக்கு காது இல்லாதவர் இவங்களுக்கு வந்து கொடுத்துட்டு பண்ணார். அந்த மாதிரி உங்களில் ஒரு ஆளில் அப்படிப்பட்ட மனிதன் நான் மதிக்க மாட்டேன். நீ மதித்து தான் ஒன்றும் ஆக போகிறதில்ல. புரியுதுங்களா? நாங்களாம் எம்ஜிஆரோட மிகப்பெரிய மிக மிக வந்து ஒரு அதாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த பதவிக்காகவோ காசுக்காகவோ பணத்துக்காகவோ மற்றவங்கக்கிட்ட போயிட்டு நாங்கள் நின்று கெஞ்சியோ அடிவருடிகள் கிடையாது. நாங்கள் உண்மையான எம்ஜிஆரோட ரசிகன். எம்ஜிஆரை வந்து ஒரு புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை வந்து ஒரு தலைவனாக ஏற்றுக்கிட்டு எவனும் வந்து இப்போ இந்த மாதிரிலாம் பேசுவாங்க. அவர் மறைந்து இன்றும் அரசியலுக்கு அவர் தேவைப்படுது. அந்த எம்ஜிஆர் அந்த 3 எழுத்து உங்களுக்குலாம் தேவைப்படுது. அந்த 3 எழுத்தை வச்சுக்கிட்டு தான் எங்கே உங்கள் தலைவரே கூட இன்றைக்கி இருக்கிற முதல்வர் கூட எம்ஜிஆரை பெரியப்பான்றார். ஏதாவது ஒரு இடத்துல இருந்து எம்ஜிஆர் பட்டம் பாடுறார். தேர்தல் சமயத்தில் எம்ஜிஆர் பட்டை பாடி தானே எத்தனை காலம் தான் இந்த பாட்டெல்லாம் பாடி தானே அவர் ஓட்டு வாங்கினார். அப்போல்லாம் உங்களுக்கு எம்ஜிஆர் தேவைப்பட்டார் இல்லையா? உங்களோட தேவைகள் இதுக்கெல்லாம் வந்து எம்ஜிஆர் தேவைப்படுவார். அப்போல்லாம் எம்ஜிஆரை வச்சு நீங்கள் பேசி ஓட்டு வாங்கிக்குவீங்க. எலெக்ஷன் டைம் வரும்போது எம்ஜிஆர் ஞாபகம் வரும், புரட்சித் தலைவர் ஞாபகம் வரும், எம்ஜிஆர் பாட்டு ஞாபகம் வரும். என்ன எல்லாமே வந்து உங்களுக்கு அப்போ வரும். இப்போ வந்து எம்ஜிஆர் மதிக்க மாட்டேங்க. நீங்கள் ஒன்றும் மதிக்கணும்னு அவசியமே கிடையாது. நீங்கள் மதிக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் மதித்து தான் புரட்சித் தலைவரோட புகழ் கடைசி வரைக்கும் நிற்கணும் கிடையாது. இந்த உலகம் அழிந்து ஒரு அணுவில் ஒரு மனிதன் வாழ்ந்தான கூட, அதாவது அவன் அந்த இப்போ எங்களுக்கெல்லாம் அப்புறமா இன்னும் இன்னொரு பல்லாயிரம் வருஷம் பொறுத்து இந்த உலகம் அழியிட்டோம். அப்போ ஒரு மனிதன் உயிரோடு இருந்தானா கூட அவங்ககிட்ட கூட எம்ஜிஆர்னு கேட்டால் எம்ஜிஆர்னு யாருன்னு சொல்லுவான். இன்னும் சொல்லிக்கிட்டு எம்ஜிஆரோட பெருமை இது. அடுத்து தம்பி விஜய் வந்து அரசியலுக்கு வந்திருக்கிறாரு. வாருங்கள், உங்கள் வரவு நல்வரவாக. எங்களை மாதிரி இன்றைக்கி அரசியல்னாலே வெறுத்து ஒரு மாதிரி ஒதுங்கி உக்காந்துருக்கிற நாங்கள் கூட கொஞ்சம் எதிர்பார்க்குறோம். ஒரு மாற்றம் கிடைக்கும். ஏன்னா திராவிட கட்சிகள் 2 திராவிட கட்சிகளையும் பார்த்துட்டோம். தேசிய கட்சிகள் இங்கே வந்து கிடையாது, எனக்கு வரும் தெரிஞ்சே கிடையாது தேசிய கட்சி. ஏன்னா அவர் காமராஜர் ஐயா இறக்கும்போது எனக்கு ஒரு 3 வயசோ இன்னும் தான் நினைக்கிறேன். அதனால் வந்து பெருசாக வந்து எனக்கு தெரியாது. என் தந்தை காங்கிரஸ், அதாவது அவர் முன்னால் தியாகி அவர்.
முன்னாள் பத்திரிகை ஆசிரியர் புயல் சிங்காரவேலன், காங்கிரஸ் வட்டாரத்தில் வந்து இன்றைக்கி இருக்கிற ஒரு ப. சிதம்பரம் ஐயா அவங்களுக்குலாம் வந்து நல்ல பரிச்சயமான ஒரு பெயர். அவரெல்லாம் வந்து எங்கள் அப்பாவால் வந்து எல்லாத்துக்கும் நல்லா தெரியும் காங்கிரஸ் வட்டாரத்தில். அவங்களாம் சொல்லியிருக்கிறாங்க, காமராஜர் ஐயாவை பற்றி சொல்லியிருக்கிறாங்க, இந்திரா காந்தி அம்மாவை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. நாங்கள் பார்த்ததெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, நான் படிக்கும்போது இந்திரா காந்தி அம்மா கொண்டுட்டாங்க. அதுக்கப்புறம் அது நாங்கள் பார்த்ததெல்லாம் வந்து நல்ல விவரம் தெரிஞ்சு நாங்கள் பார்த்ததெல்லாம் ராஜீவ்காந்தி தான். அதுலேருந்து தான் நாங்கள் பார்த்துக்கிட்டு வந்தோம். அதனால தம்பி விஜய் அவர்களோட அரசியல் பிரவேசம் வந்து இப்போ வந்து எதுவும் நம்ம வந்து சொல்ல முடியாது. அவருடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள், அவர் மக்களை எப்படி வழி நடத்துகிறாரு, அவர் எப்படி பேசுகிறாரு, அவர் எப்படி பண்ணுறாரு, என்ன ஏது, மூத்த அரசியல்வாதிகளுக்கு எப்படி மரியாதை தர்றாரு, அவரோட அரசியல் கேரியர் எங்கிறது எப்படி ஆரம்பிக்கிறாரு. அதாவது திமுகவோட ஒரு மிகப்பெரிய ஒரு பழக்கம்ங்க. யாராவது ஒரு நடிகரை வந்து அவங்க வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவனா உருவாக்கணும்னு சத்தியம் செஞ்சுட்டு அந்த கட்சியை ஆரம்பிச்சதா என்னன்னு தெரியல. அப்போ பாருங்கள் 1972, 73லலாம் பார்த்தீங்கன்னா புரட்சித் தலைவர் உருவாக்குனாங்க ஒரு கட்சி தலைவராக. அடுத்து கொஞ்ச நாள் பொறுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போது சமீபத்தில் மறைந்த மரியாதைக்குரிய புரட்சி கலைஞர் விஜயகாந்தை வந்து 2 கட்சியுமே வந்து அது இதுன்ட்டு ஒரு பாட்டாளி மக்கள் கட்சி அவங்க ரொம்ப சீண்டி அவர் விருத்தாச்சலத்துலேயே நின்று ஒரு ஃபஸ்ட்டு நின்று இதுலேயே வந்து அதுவும் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியின் கோட்டைன்னு சொல்லக்கூடிய அந்த இதுலேயே நின்று ஜெயிச்சு காமிச்சார். அவர் வந்து ஒரு அரசியல் சக்தியாக மாறுறதுக்கும் திமுக ஒரு காரணமாக இருந்தது. ஒரு நல்ல மனிதர், யாரோட வாயிலையும் விழாத ஒரு மனிதர். அவர் கட்சி ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு விஜய் வந்து தலைவா படத்துலேருந்தே கொஞ்சம் அரசியலில் நோண்டிக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வெளியான லியோவா அந்த படத்தில் ஏதோ கொஞ்சம் இது பண்ணுறது அரசியல் வந்துட்டார். சினிமா அதாவது தன்னை வாழ வைத்து தனக்கு சோறு போட்டு இவ்வளோ தூரம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்த ஒரு தொழில். இந்த 49 வயசில் எவனும் அந்த தொழில்கள்லாம் எவனுமே விடமாட்டான். அதுவும் இவ்வளோ ஒரு பீக்கில் இருக்கிற ஒரு நடிகர் விஜய்னா வந்து அப்படி தட்டினா நைட்டு 4 மணிக்கு படம் ரிலீஸ் ஆனாலும் பசங்க ஓடி போய் நிற்கிற ஒரு பீக்கில் இருக்கிற ஒரு போது ஒரு தைரியமான முடிவு. இந்த தைரியமான முடிவுக்காகவே வந்து விஜய் வந்து நீங்கள் எல்லாருமே வந்து வரவேற்றே ஆக வேண்டும். தனக்கு சோறு போட்டு அவருடைய புகழ் அவரை வந்து ஒரு 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 சின்ன கிராமம் வரைக்கும் கொண்டு போய் இவர் தான் விஜய் அப்படின்றத வந்து சேர்த்தது வந்து சினிமா. அவங்க தந்தையார் வந்து ஆரம்ப காலத்தில் உதவி செய்தார். அதுக்கப்புறம் விஜயகாந்த் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் கூட நடித்து ஓரளவுக்கு அப்படி கிராமம் வரைக்கும் போனால் அதுக்கப்புறம் தன்னுடைய திறமைகளை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்து அந்த இது பூவே உனக்காகன்றது மிகப்பெரிய பிரேக் ஆச்சு அவருக்கு அந்த படம். அந்த பூவே உனக்காகன்ற ஒரு படம் வந்து விஜயோட கேரியரில் வந்து எங்களுக்கெல்லாம் தெரிஞ்சு, ஏன்னா நாங்களாம் அப்போ சமகாலத்தில் நானும் சினிமாவில் இருக்கேன். அப்போலாம் பார்த்தீங்கன்னா பூவே உனக்காக வந்து அஜித்துக்கு வந்து சரியான பிரேக் கிடைக்கல. ஆனால் இவருக்கு வந்து விஜய்க்கு வந்து பூவே உனக்காக வந்து மிகப்பெரிய பிரேக் கிடைச்சிது. அதுக்கப்புறம் வந்து விஜயோட கேரியரே மாறுச்சு. அவரோட நடிப்பு ஸ்டைலு, அவரோட விதம் எல்லாமே மாறுச்சு. அதுக்கப்புறம் தான் விஜய் படங்களை நாங்களே வந்து பார்க்க ஆரம்பித்தோம். பூவே உனக்காக அப்புறமேல் தான் விஜய் படங்களை வந்து உட்காந்து பார்க்க ஆரம்பித்தோம். அதுக்கு முன்னாடி விஜய் படங்களை நான் சத்தியமாக சொல்கிறேன், நானும் பார்த்ததே கிடையாது. அப்படி இருந்ததால் வந்து பூவே உனக்காக அப்புறம் வந்து விஜய் படங்களை வந்து ஓகே விஜய் படத்தில் வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்ப விரும்பி பார்த்து பூவே உனக்காக, பிரியமுடன் என்ன, அப்புறம் வந்து இந்த ஸ்னேகாவோட ஒரு வசீகராவை நான் ஒரு இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து ரொம்ப விரும்பி பார்த்த படங்கள். இதில் வந்து எதுக்கு சொல்ல வரோம்னா, எங்களை மாதிரி வயதானவங்களும் உங்களை விரும்புகிறோன்னும் போது வந்து பார்த்திங்கன்னா அஜித் படம் நல்லா இருந்தாலும் பார்ப்போம், விஜய் படம் நல்லா இருந்தாலும் பார்ப்போம். தளபதியான்னு கேட்டிங்கன்னா நாங்கள் 2 பேர்த்தையுமே பார்க்கக்கூடிய ஆளுங்க. அது சின்ன பசங்கன்னா ஏதோ ஆர்வ கொண்டாரில் ஏதாவது ஒன்று பேசிக்கலாம், பண்ணிக்கலாம். இன்றைக்கி அஜித் ரசிகர்களோடு உங்களை விரும்பலாம். அதனால் நாங்களும் வந்து விரும்புகிறோம். உங்களுடைய அரசியல் பிரவேசம் வந்து இனிமேல் தான் உங்களை வந்து நாங்கள் விமர்சனம் பண்ணலாமா எப்படின்றதெல்லாம் யோசிக்கணும். நீங்கள் நடந்துக்கிறது. ஆனால் முதல்ல வந்து நீங்கள் அரசியலுக்கு வந்துருக்கீங்க. உங்களோட வரவு நல்வரவாகணும். எல்லோரும் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்குறோம். அந்த மாற்றத்தை நீங்கள் கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறோம்.
ஓட்டு போடணும். கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு ஓட்டு போடுவோம். ஏன்னா நானும் ஒரு மாற்றத்தை விரும்புகிறேன். நிறையா வந்து இன்றைக்கி இருக்கிற சமூக சூழலில் வந்து நானும் மாற்றத்தை விரும்புகிறேன். அதனால் என்னோடய ஓட்டும் உங்களுக்கு கண்டிப்பாக, அதாவது கிட்டத்தட்ட அந்த அம்மா இறந்ததுக்கு அப்புறம் நான் ஓட்டே போடலை. கண்டிப்பாக எந்த ஊரில் இருந்தாலும் வந்து உங்களுக்கு ஓட்டு போடுவேன் நான் சொல்லிக்கிட்டு, தமிழக மக்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள். பெருசாக வந்து அவர் கேப்டன் புரட்சிக் கலைஞர் விஜயகாந்த் அவருக்கு செய்த தவறை வந்து தம்பி விஜய்க்கு செய்திடாதீங்க. அவர் இறந்த பின்னாடி நீங்கள் நல்ல ஒரு அவர் அப்படி பண்ணார், இப்படி பண்ணார், இது பண்ணாருன்னு பேசுனதை வந்து அந்த மாதிரி வந்து ஒருத்தர் போன பின்னாடி ஒருத்தரை பற்றி பேசாதீங்க. உங்களுக்கு இப்போ ஏதாவது பேசணுன்னா அந்த தம்பி இப்போ வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்குது. இப்பயே பேசுங்க. இப்பயே பேசிவிட்டு அவர் செய்த நல்லது எல்லாத்தையும் ஊருக்கெல்லாம் சொல்லுங்கள். என்ன உதவுனார், என்ன தப்பு பண்ணார், என்ன சரி பண்ணாருன்றதை வந்து தைரியமாக வெளியில் கொண்டு வாங்க. வெளில வந்து கொண்டு வந்து சொல்லுங்கள். என்ன அதுக்கப்புறமேல வந்து ஒரு நல்ல மனிதரை நம்ம வந்து மிக 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 சிறந்த ஒரு மனிதாபிமானம் உள்ள ஒரு நல்ல தலைவனை வந்து இழந்திருக்கிறோன்றதை வந்து புரட்சி கலைஞரோட மறைவுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது. என்ன தயவுசெய்து விஜயோட பற்றின நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் வெளில கொண்டு வாங்க. கெட்ட விஷயங்களாக இருந்தாலும் வெளில கொண்டு வாங்க. நல்லவரை கெட்டவரை தெரிஞ்சுக்கலாம். அவர் இருக்கும்போது அந்த 2 மிகப்பெரிய ஆளுங்களுக்கு பயந்துக்கிட்டு நீங்கள் அரசியல் சினிமா நடிகர்கள்லாம் வாய் மூடிக்கிட்டு இருந்த மாதிரி இப்பயும் வாய் மூடிக்கிட்டு இருக்காதீங்க. சினிமாக்காரன் அந்த கூத்தாடிங்களுக்கு தான் சொல்கிறேன். ஏன்னா விஜய் சினிமாவிலேருந்து வந்தவர் தான். கூத்தாடின்னு சொன்னால் கூத்தாடின்னு சொல்லுவேன். நாளைக்கு வந்து அவருடைய நடவடிக்கைகள் சரியில்லைன்னு. ஏன்னா சினிமா கூத்தாடிகளுக்கு ஒரு வேண்டுகோள். விஜய் என்ன நல்லது பண்ணியிருக்கிறார், என்னென்ன பண்ணார் இப்பயே சொல்லுங்கள். ஏன்னா மக்கள் ஓட்டு போடுவாங்க. மறுபடியும் இவர் வந்து எப்படின்றது தெரியல, ஜெயிச்சா தான் தெரியும். விஜய் நல்லவரா கெட்டவரா அப்படின்றத வந்து பக்கத்துக்கு பக்கம் பேசுங்க, டெய்லி பேசுங்க. கிடைக்கிற வாய்ப்புகள் கிடைக்கும் போதெல்லாம் வந்து யார் ஒரு சாதாரண ஒரு டீ கடையிலேருந்து ஒரு சின்ன கோயில் வாசலில் இருக்கிற பூக்கடையிலேருந்து கார்ப்பரேட் கம்பெனி வரைக்கும் பேசுங்க. அவர் என்ன நல்லது பண்ணியிருக்காரு, என்ன கெட்டது பண்ணியிருக்கிறாரு, சினிமா கலைஞர்கள் வந்து எப்படி உதவுனார், என்ன பண்ணார்ன்றதெல்லாம் இதெல்லாம் இப்பயே சொல்லிவிடுங்க. ஏன்னா இப்பயே சொல்லிடுறது நல்லது. ஏன்னா மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் ஒரு நல்ல தலைவன் கிடைப்பான் என்று சொல்லிட்டு இந்த காணொலியிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் சிங்கார வேல்பாமணி. விரைவில் கொங்கு மண்டலத்தை விட்டு வெளியேறுகிறேன். நன்றி, வணக்கம்.